ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறை நீட்டிப்பு. ஜூன் 15ஆம் தேதி வரை பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ரீஓப்பனிங் அப்டேட் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு எப்போது என்ற அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் வெளியாகவில்லை. காரணம் பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கும் பணி பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடத்தப்பட இருக்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பள்ளிகள் திறப்பு எப்போது என்று பள்ளி கல்வித்துறை இன்னும் அறிவிக்கப்படவில்லை. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கடும் வெயிலின் தாக்கம் காரணமாக ஜூன் 15ஆம் தேதி வரை பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு செய்தி குறிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள், அது மட்டும் இல்லாமல் கடும் வெயிலின் வெப்பம் தாக்கம், பள்ளிகள் திறப்பு ஜூன் 15ஆம் தேதி வரை ஒத்திவைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது. 2024-25ஆம் கல்வியாண்டுக்கான ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. அதே சமயம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பை தள்ளி வைக்க வேண்டும் என்று பல தரப்பினரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கோரிக்கையை வச்சிட்ருக்காங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸ் எதுவுமே கண்டக்ட் பண்ணக்கூடாது. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்க மாணவர்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு பொறுத்தவரையில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற இருக்கிறது. அதனால் எப்போது நமக்கு இந்த கல்வியாண்டு என்பது ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். தற்போது கடும் வெப்பம், வெயிலின் தாக்கம், தேர்தல் முடிவுகள் என்று பல்வேறு வகையான நிகழ்வுகள் இந்த கல்வியாண்டு 2024-25 கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பது என்பது மீண்டும் ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படலாம் என்று பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல் கூறுகின்றன. பள்ளிகள் திறப்பு குறித்து ஜூன் 6ஆம் தேதியே பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூன் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு குறித்து ஜூன் 6ஆம் தேதி தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிகள் திறக்கும் தேதிகள் குறித்து முதல்வருடன் ஆலோசித்து அறிவிப்பை வெளியிடுவார் என்று பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றனர். ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஓட் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூன் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா மீட்டிங் போடுவாங்க. ஏன்னா ஜூன் 4ஆம் தேதி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே லீவ் விட்டுருவாங்க அந்த வாக்கு எண்ணிக்கை. அதனால் பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி கிடைத்த 6ஆம் தேதி ஆலோசனை பண்ணி பள்ளிகள் இந்த கல்வியாண்டில் திறப்பது பார்த்திங்கன்னா திட்டமிட்டபடி திறக்கப்படுமா, இல்லை மீண்டும் வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ பிடிச்சா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.